குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலம் வந்தாச்சு. முதல்ல சனி வக்ரம்னா கொஞ்சம் பதட்டப்பட வேண்டாம், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கங்க. காரணம் என்னன்னா, வருடத்திற்கு ஒரு முறை 4.5 மாதங்கள் சனி பகவான் வக்ரமாகத்தான் செய்வார். ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய இயல்பான நிகழ்வு இது, சரிங்களா? சனி வக்ரமாக போறார், அவ்வளவுதான். வக்ரம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி இந்த வக்ரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆனி மாதம் 15ஆம் தேதி 29/6/2024 அன்னைக்கு சனி பகவான் வக்ரமாகிறார். எங்க ஆகிறாரு? கும்பராசியில வக்ரமாகிறார். வக்ரமாகி ஏதாவது பயிற்சிகள் நடக்குதானா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. வக்ரமானாலும் கும்பராசிக்குள்ளேயே சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். எப்ப வக்ர நிவர்த்தி அடையுது? ஐப்பசி மாசம் 29ஆம் தேதி 15/11/2024 அன்னைக்கு அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட 4.5 மாசம், 140 நாட்கள் சனி வக்ரமா இருக்கு. இது விருச்சக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். விருச்சகம் அப்படின்னு சொன்னாவே கும்பராசி, அங்க சனி இருக்காரு. விருச்சகத்துக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், அர்த்தராஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இங்க சனி பகவான் இருக்கிறதுனால ஏதாவது தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருக்கானா? கண்டிப்பா சில மைனஸஸ் இருக்குது, நிறைய பிளஸஸ் இருக்கு. என்னங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். முதல்ல வக்ரம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, இன்னொரு வண்டி ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. ஒரு கோட்ல 60 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய வண்டியை 80 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய வண்டி கிராஸ் பண்ணும். கிராஸ் பண்ணி நகரும் போது அந்த 80 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கக்கூடிய வண்டியில் அமர்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கக்கூடிய வண்டி பின்னோக்கி நகர மாதிரி தெரியும், இல்லையா? ஓவர்டேக் பண்ணும்போது கண்டிப்பா பேக்ல போய் தான் ஆகணும், பின்னோக்கி நகர மாதிரி தெரியும். இதுக்கு பேரு தான் வக்ரம். இப்போ சனி பகவான் ஸ்லோவா சுத்திட்டு இருக்காரு, பூமி வேகமா சுத்துது. சனி பகவான் சுத்தி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும் ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு. இது ஒரு வருஷத்துல சுத்திடுது. அதனாலதான் வருஷத்துக்கு ஒருக்கா சனி வக்ரமாகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ எப்போ இந்த பூமி சனிக்கு பக்கத்துல, அதாவது பூமிக்கும் சனிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் குறையுதோ அப்ப சனி வக்ரமாகும். காரணம் என்னன்னா, 2 கிரகமும் ஒரே லைன்ல பயணிச்சாதான் ஒன்னொன்னு கிராஸ் பண்ண முடியும். ஆப்போசிட்ல இருக்கும்போது நடக்காது, இல்லையா? இது நீள்வட்ட பாதை தானே. இப்போ இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கிரகம் வக்ரமாகுது அப்படின்னாவே அது பூமிக்கு பக்கத்துல இருக்குதுன்னு அர்த்தம். இருக்கிற டிஸ்டன்ஸ்லயே குறைவான டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த வக்ரமாகக்கூடிய காலகட்டம். இப்போ சனி பூமிக்கு பக்கத்துல இருக்காரு, வக்ரம்னா அப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப சனியினுடைய ஒளி என்ன ஆகுது? பூமிக்கு அதிகமா பட்டுட்டே இருக்கு. சனியினுடைய ஆதிக்கம் பூமிக்கு அதிகமா இருக்குது. வரக்கூடிய 4.5 மாசம் சனியினுடைய ஆதிக்கம் பூமிக்கு அதிகமாகத்தான் இருக்கும். அதனாலதான் சனியினுடைய காரகத்துவங்கள் ரொம்ப வெளிப்படையா தெரியும் வக்ரமான காலகட்டங்கள்ல. நேச்சுரலா உலக நடப்புகள்லயே நம்ம பார்க்க முடியும் சனியினுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது. தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல, ஜீவனம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய பூமெல்லாம் நடக்க போகுது, சரிங்களா? ஸோ அதை ஃபர்தரா அது என்னங்கிறத, உலகியலுக்கு என்ன அப்படிங்கிறது சில விஷயங்களோட பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. நம்ம விருச்சிகத்துக்கு மட்டும் என்ன செய்யுது அப்படிங்கறத பார்ப்போம். 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம். ஆல்ரெடி தாயாருக்கு உடல்நல சரியில்லாம தான் போயிட்டு இருக்கு. அப்பப்போ நோயின்னு இருந்துட்டே இருக்கிறாங்க, கைகால் மூட்டு வலிகள் இருக்குது, தொந்தரவுகள் இருக்குது. அது இன்னும் நீடிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இன்னும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சனி வக்ரமாகுதுன்னா கொஞ்சம் உடல்நிலையில நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும். தாயாருக்கு கண்டிப்பா நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும். கொஞ்சம் உடல் உழைப்ப அதிகப்படுத்திக்கிட்டாலே போதுமானது தாயாருக்கு. ஜாதகருக்குமே உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு. உணவு சரியா சாப்பிட முடிய மாட்டேது, சரியான உணவுகள் கிடைக்கிறது இல்லை. வெளியூர் வெளிமாநில பயணம், தொழிலுக்காக அலைச்சல், தொழிலில் கொஞ்சம் டவுன் கிரேடு, ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்ப்பார். இதெல்லாம் இருந்துட்டு இருக்குது. அப்போ
அனாவசியமான டென்ஷன், ப்ரெஷர், மனசு அப்படிங்கிற இடத்துல போய் சனி பகவான் நிற்கிறாரு. ஆல்ரெடி 5ஆம் இடத்துல விருச்சிகத்துக்கு ராகு. அப்போ ஆள் மனசு வெளி மனசு ரெண்டுக்குமே பாவகிரகங்களுடைய தொடர்பு. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கூட டிப்ரெஷனா எடுத்துக்குவீங்க. கொஞ்சம் டிப்ரெஷனா நடக்கிற மாதிரியான சில சம்பவங்கள் இருந்ததுன்னா அதை இன்னும் அழுத்தத்துக்குள்ள நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. அப்போ என்ன பண்ணுதுன்னா உடல் உழைப்பு அப்படிங்கிறது வேணும். ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்காம லிபரலா ஃப்ரீயா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல வீட்டுல சில மாற்றங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சின்ன சின்ன மாற்றங்களை வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தன்மையும் சொல்லுது. சில நபர்களுக்கு என்ன ஆகுதுன்னா வீடு வாங்கியே ஆகணும், நம்மளுக்குன்னு ஒரு சொத்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஸ்ட்ராங்கா கொடுக்குது. சில நேரங்கள்ல சில நபர்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா அந்த தசாபுத்தி மாறுதல் ஏற்படும் போது நம்மளுடைய வீட்டு பத்திரத்தையோ வீட்டு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை அடமான வச்சோ இல்ல அதன் வீட்டின் மேல கடன் வாங்குறதோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுது. ஒரு 80% கடன் வாங்கியாவது நம்ம பேர்ல சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறது ஒண்ணு, சொந்த வீடு இருக்கிறவங்க வீட்டின் பேர்ல கடன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதும் ஒண்ணு. இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இடமாற்றம் நடக்கிறதுக்கோ ஆல்ரெடி வேலையில டென்ஷன் ஆகி இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற கம்பெனி வேற சூழல்ல வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. ஆல்ரெடி அந்த சம்பவங்கள் இருக்கும். இந்த சனி வக்ரமாகிறது அப்படிங்கிறது அதை அப்படியே கண்டினியூ பண்ண வைக்குது அப்படிங்கிறத சொல்லுது. புதுசா வண்டி வாகனம் வாங்கணும், இல்ல வண்டி வாகனத்தின் மீது கடன் வாங்குறது பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது இருக்கும். சரிங்களா? லோன் போட்டு வெஹிக்கிள் வாங்குவீங்க, 2 வீலரோ 4 வீலரோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இல்லைன்னா ஆல்ரெடி என்னோட பைக்கு இல்ல கார் இருக்கு அப்படின்னா அதன் மேல மறுபடியும் லோன் போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இது எல்லாமே நடக்கும். அதே போல நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு வாகனம், ஒரு 2 வீலரோ 4 வீலரோ அலாட் பண்ணுவாங்க. இது கம்பெனி வண்டி, நீங்க பயன்படுத்திக்கிடலாம், உங்களுக்காக அது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நம்மளோட கம்ஃபர்டபுளுக்காக சில விஷயங்களை கம்பெனிலிருந்து நம்மளுக்கு தருவாங்க. அதாவது யூனிஃபார்ம் தரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா நம்ம கம்பெனிலிருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 6ஆம் இடத்தை பார்ப்பாரு, கண்டிப்பா பார்ப்பாரு இல்லையா? அப்ப 6ஆம் இடத்தை சனி பார்க்கறது அப்படிங்கிறது எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கும். அதே போல கடனை ஏற்படுத்தும், அது தவிர்க்க முடியாத விஷயம். இந்த காலகட்டம் நம்மளை விட எதிரிகள் கொஞ்சம் பலமா இருக்கிறாங்களோ, ஸ்ட்ராங்கரா இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். இருந்தாலும் அவங்கள போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருது, வல்லமையை கொடுத்துருது. ஒன்றும் பயப்பட வேண்டிய ஒரு நிலைமை இல்லை. தன்னோட எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தா என்ன, அவனும் மனுஷன் தானே, அவனை ஒன்றும் பண்ண முடியாதான, பண்ணலாம், நம்மளால முடிஞ்சது ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருது சனி. எதிர்ப்புகளை ஜெயிக்கவும் வச்சிருது. உடல் நலம் அப்படிங்கிறது ஆல்ரெடி கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதுல இருந்து வெளிவரதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. உண்டான ட்ரீட்மெண்ட் பக்காவா எடுக்கும்போது, கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா உடல்நல தொந்தரவுகள் இருந்து நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது. இல்லை சார் நான் ஹெல்த்தியாக தான் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனம் வேணும். தேவையில்லாத ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை சாப்பிடக்கூடாது, வெளியில அதிகமாக சாப்பிடக்கூடாது, கடத்தீனி அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முடிந்த அளவு வீட்டில் சமைத்த உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல நேரம் தவறாமல் உணவு உண்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பா அது உடல் தொந்தரவுகளை கொடுக்குது. வெளியில் அதிகமாக சாப்பிடும்போது அது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையும் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல உங்களுடைய நட்பு வட்டாரங்கள்ல சில மாற்றங்கள் நடக்கும். நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறவங்க பகையாகிறதுக்கும், இல்லை இதுக்கு முன்னாடி சண்டை கட்டிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம கிட்ட நண்பர்களா மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுக்காக சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. சொந்த இடத்தை விட்டு சொந்த ஏரியா விட்டு வெளியில போய் தொழில் செய்யணும், அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு தொழில் ஆரம்பிப்போம். யாரும் இல்லாத இடத்துல நம்ம இருந்து நம்ம தொழில் செய்யும் போது தான் நம்மளுக்கு அது முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கெல்லாம் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஓகே, இந்த காலகட்டம் உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருந்துட்டு இருக்குது, அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்குண்டான முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா அந்த காலகட்டம் கண்டிப்பா செய்யலாம். அது சாதகமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
மேலதிகாரியாலேயும் கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவாங்க, நான் சொல்கிறதும் கரெக்டு, இந்த மாதிரி தான் நடந்துக்கணும், அப்படித்தான் போகணும், இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பேசிட்டு நம்மகிட்ட கொஞ்சம் திட்டா நடந்துக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது. ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. அவங்க அப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிட்டிங்கனாவே போதுமானது. அதே போல் சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும். தொழிலில் பலவிதமான டென்ஷன், ப்ரெஷர், அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிற விஷயங்களை சொல்லுது. சரிங்களா? உங்கள் குடும்ப உறவுகள் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப முக்கியமான நபர்கள் மத்தியில் ஏதாவது ஒரு கர்ம காரியங்கள் நடப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. நண்பர்களுக்கோ நண்பர்கள் வழி முன்னோர்களுக்கோ இதேபோல் ஏதாவது ரொம்ப சொந்தம் நெருங்கின நட்பு வட்டாரங்களில் இந்த கர்ம காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள் மாறதுக்குண்டான வேலையை இந்த சனி பகவான் செய்வார். நம்ம ஆல்ரெடி இருக்க பொசிஷனை மாற்றி வேற ஒரு பொசிஷனை கொடுப்பாங்க, இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற பொசிஷன் அப்படியே இருக்கும், இடம் மட்டும் மாறி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மறுபடியும் அலாட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழலும் இந்த காலகட்டம் சொல்லுது. இப்போ 10ஆம் இடத்தை சனி பார்த்தாச்சு, கூடவே 4ஆம் இடத்துல சனி இருந்தால் ராசியவே சனி பார்ப்பார். இதற்கு முன்னாடி ராசி சனி பார்க்கறதுனால பயங்கரமான டென்ஷன், ப்ரெஷர், கூடவே எது நம்மளுக்கு தவறுன்னு இருக்கோ அதை செஞ்சிருவோம். மனசுக்குள்ள தெரியும், இது இப்படி பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ராங்கா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் மனசுக்குள்ள தோணும். இருந்தாலும் அதை செஞ்சிருவோம். செஞ்சு பல சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்களாக இருந்திருக்கும். அதே போல நம்மளுடைய நடவடிக்கைகளே நம்மளுடைய உடல் தொந்தரவுகளுக்கு காரணமாயிடும். நம்மளை கொஞ்சம் தாழ்த்தி பேசுறதுக்கு உண்டான, மற்றவர்கள் நம்மளை தாழ்த்தி பேசுறதுக்கு உண்டான வேலை கூட அப்போ நடந்திருக்கும். ஆனா இனி அந்த பாதிப்பு இல்லை. ஏன்னா சனி வக்ரமாயி ராசியை பார்க்குது, கூடவே குரு பகவானும் பார்வை செய்கிறார் ராசியை. அப்படிங்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை. எந்நேரமும் தொழில் சிந்தனை இருக்கும், எப்படியெல்லாம் காசு பணத்தை சேர்க்கலாம், எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். ஸோ அது ஒரு பெட்டர் காம்பினேஷன் தான். அந்த சனியினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் ராசிக்கு கிடைக்கிறது. ஓகே, அப்போ இந்த சனி வக்ரமாகிறதுனால சின்ன சின்ன நெகட்டிவ் நிறைய இருக்கு, கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்கு இல்லையா? அந்த பாசிட்டிவ் அதிகப்படுத்திக்கிறது, நெகட்டிவ் குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம், தயிர் சாதம், அதில் கொஞ்சம் எள்ளு போட்டு, தயிர் சாதம் கொஞ்சம் எள்ளு போட்டு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை நாள் தவிர்த்து மற்ற எல்லா நாளும் இந்த வழிபாடை செய்யலாம். இதில் உங்களுடைய சாய்ஸ். ஓகே, இந்த சனி வக்ரமாகக்கூடிய பலனானது விருச்சிக ராசிக்கு நன்மையாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்கள். என் வாழ்க்குளமுடன் திருச்சிற்றம்பலம்.